ப்ரோ கபடி லீக் சீசன் 12 வர ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் இந்த டோர்னமெண்ட்காக இப்போ பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ப்ரீ சீசன் கேம்ப்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரீ சீசன் கேம்பை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளே ஒரு டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணுறதுக்கு தமிழ் லாஸ்ட் டீம் சென்னையிலேருந்து கிளம்பி தூத்துக்குடி வரைக்குமே வந்திருந்தாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற குளத்தூரில் சவுத் இந்திய அளவிலான கபடி டோர்னமெண்ட் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதில் ப்ளே பண்ணுறதுக்கு நம்ம தமிழ் லாஸ்ட் டீமும் வந்திருந்தாங்க. வந்து இந்த டோர்னமெண்ட்டையே வின் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த டோர்னமெண்ட்டோட சாம்பியன்ஸாக தமிழ் லாஸ்ட் டீம் ஆயிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸை வின் பண்ணி ட்ராஃபியுமே தமிழ் லாஸ்ட் டீம் வின் பண்ணிட்டாங்க. இந்த டோர்னமெண்ட்டோட ஃபைனல் மேட்ச்சில் நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி டீமுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச்சில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம நரேந்தர் கண்டோலாவுக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருந்தது. இந்த இன்ஜுரியை பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னது என்னென்னா, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பிளேயர்ஸ் வேணுமனே தான் இதை பண்ணாங்க. நரேந்தர் கண்டோலாவை இன்ஜுரி ஆக்கணுமனே தான் அந்த டேக்கில் பண்ணாங்க. நரேந்தர் கண்டோலாவோட கையை அவங்க எப்படி திருப்பினாங்க பார்த்தீங்கல்ல. கொஞ்சம்னா நரேந்தர் கண்டோலாவோட கையே உடஞ்சிருக்கும். ஒரு சில நொடியில் நரேந்தர் கண்டோலா தப்பிச்சிட்டாரு. இது ஒரு இன்ஜுரியோட போயிடுச்சு. இதுவே நரேந்தர் கண்டோலா வசமாக மாட்டியிருந்தாருன்னா அவரோட கையே முறிச்சிருப்பாங்க, ஃப்ராக்சர் ஆகிருக்கும். அவரால் இதுக்கப்புறம் கபடி ப்ளே பண்ண முடியாமலே போயிருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை பார்க்கும் போதும் அப்படி தான் இருந்தது. அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே நான் போடுறேன், நீங்களே பாருங்கள். அந்த டேக்கிள் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ் லாஸ்ட் டீம் ரொம்பவே கோவப்பட்டு அக்ரெசிவாக வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த டோர்னமெண்ட்டில் இதுக்கு முன்னுக்கூட்டி தமிழ் லாஸ்ட் டீமோட பிளேயர்ஸ் இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணதே கிடையாது. அவங்க பாட்டுக்கு சைலண்ட்டாக இருப்பாங்க. பாயிண்ட்ஸ் கொடுக்கலனாலுமே சிரிச்சிட்டு சும்மா நார்மலாக விட்டுருவாங்க. ஆனால் இந்த இடத்துல தமிழ் லாஸ்ட் டீமோட எல்லா பிளேயர்ஸுமே ரொம்பவே கோவப்பட்டாங்க. ஏன்னா அவங்க பண்ணது அப்படி. அங்கே ஹிமான்ஷு, ஆஷிஷ் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் அதையே பண்ணி காமிச்சாங்க. என்னப்பா கையெல்லாம் முறுக்கிறீங்கன்னு. உண்மை என்னென்னா நரேந்தர் கண்டோலாவுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நல்லா இருந்திருக்கு. ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருந்ததுன்னா அவர் கையே ஃப்ராக்சர் ஆகிருக்கும். இந்த டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ண முடியாமலே போயிருக்கும். இந்த இன்ஜுரியே அவருக்கு கொஞ்சம் பெரிய இன்ஜுரி மாதிரி தான் தெரியுது. இந்த மேட்சோட ஸ்டார்டிங்லேயே நம்ம எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி டீம் நம்ம நரேந்தர் கண்டோலாவுக்கு இப்படி பண்ணிட்டாங்க. அடுத்ததான் நம்ம தமிழ் லாஸ்ட் டீமோட பிளேஸ்லாம் வந்து பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி டீம் அதுக்கப்புறம் அந்த மேட்ச்சில் கொஞ்சம் சேஃபாக தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க. பெருசாக அக்ரெசிவ் டேக்கிள் எதுவுமே பண்ணலை. இருந்தாலும் நரேந்தர் கண்டோலாவுக்கு அப்போவே ஓரளவுக்கு பெரிய இன்ஜுரி மாதிரி ஏற்பட்டிருந்தது. வலியுமே ரொம்பவே அதிகமாக தான் இருந்தது அவருக்கு. இருந்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு நரேந்தர் கண்டோலா அடுத்தடுத்த ரைடுக்கு போய்கிட்டே தான் இருந்தார். மேட்ச்சில் கண்டினியூ பண்ணி ப்ளே பண்ணிட்டு தான் இருந்தார். தொடர்ந்து ரைடுக்குமே போயிருந்தார். ரைடில் போய் பாயிண்ட்ஸையுமே ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தார். திரும்பவும் இதே மாதிரி ஒரு ரைடுக்கு போகிறப்ப அவரை டேஷ் பண்ணாங்க. டேஷ் பண்ணுறப்ப ஒரு பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ணி மிட்லேனை கிராஸ் பண்ணுறப்ப திரும்பவும் அவரோட கையில் லைட்டாக அடிபட்டிருந்தது. ஆனால் அந்த அடி நரேந்தர் கண்டோலாவுக்கு இன்னும் ஒரு பெரிய அடியாக மாறிடுச்சு. அந்த இடத்துல நரேந்தர் கண்டோலா ரொம்பவே கஷ்டப்பட்டார். நிற்க கூட முடியாமல் நரேந்தர் கண்டோலா அந்த இடத்துல வழியில் துடிச்சிக்கிட்டு இருந்தார். திரும்பவும் நரேந்தர் கண்டோலா ட்ரை பண்ணி பார்த்தாரு மேட்ச்சில் ப்ளே பண்ணுறதுக்கு. எப்படியோ கையை பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல நின்றுக்கிட்டே தான் இருந்தார். பட் ஒரு சில நிமிடங்களுக்கு அப்புறம் அவரால் முடியலை. அவர் ஒரு ஓரமாக போய் அந்த இடத்துல கோச் கிட்ட போய் சொல்லியிருப்பார், என்னால் முடியல, என்னை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்கன்னு. அந்த ஃபுட்டேஜையுமே நான் போடுறேன். நரேந்தர் கண்டோலா கஷ்டப்பட்டு உசுரை கொடுத்து ப்ளே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஒரு உண்மை. இப்போதைக்கு இந்த இன்ஜுரி எவ்வளோ பெரிய இன்ஜுரியாக இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. மேக்ஸிமம் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய இன்ஜுரிஸ்லாம் அப்போ இருக்கிற வலியை விட தூங்கி எழுந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் கொடுக்குற வலி தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நரேந்தர் கண்டோலாக்கு இன்ஜுரி ஏற்படும் போதே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு. இருந்தாலும் அவரால் முடியலை. திரும்ப வெளியே போயிட்டார். அப்போ அவருக்கு இருந்த வலியை விட அடுத்த நாள் அது இன்னமும் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இன்ஜுரிஸ்லாம் கபடியில் ஏற்படுறது சாதாரணம் தான். எல்லா பிளேயருமே இந்த மாதிரி இன்ஜுரிஸை கடந்து தான் வந்திருப்பாங்க. நரேந்தர் கண்டோலாவுக்கு இது ஒன்றும் ரொம்ப பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது. நிறைய பேர் இப்போ என்ன கேட்பீங்கன்னா, அப்போ இந்த சீசனில் ப்ளே பண்ண மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. அந்த அளவுக்கு இது ஒன்றும் ரொம்ப பெரிய இன்ஜுரிலாம் கிடையாது. இன்னும் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 40 நாள் இருக்குது. இந்த 40 நாளுக்குள்ளே கண்டிப்பாக நரேந்தர் கண்டோலா ரெக்கவர் ஆயிடுவார். மேக்ஸிமம் ஒரு 1 வீக் தான் டைம் எடுக்கும். அதுவே அதிகம்தான். ஒரு 2-3 நாளுக்குள்ளேயே இந்த இன்ஜுரி சரியாயிரும். நரேந்தருக்கு மொதல் டைம் அடிப்படும் போதும் அவர் எப்படியோ சர்வே பண்ணி வலியை அடக்கிக்கிட்டு திரும்ப வந்து ப்ளே பண்ணியிருந்தார். 2வது டைம் இன்ஜுரி ஏற்படும் போதுமே அவர் ப்ளே பண்ணுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு. பட் அவரால் முடியலை. அதுக்கப்புறம் தான் வெளியே போயிருந்தார். பட் அவரால் ட்ரை பண்ண முடிஞ்சது. நிற்கிற அளவுக்கு எபிலிட்டி இருந்தது. மேட்சுமே தமிழ் லாஸ்ட் டீம் பக்கம் வந்தாச்சு. ஒரு 1 சைடட் மேட்சாக போயிடுச்சு. இதெல்லாம் வச்சு தான் அவர் வெளியே போயிருப்பார். இப்போதைக்கு இந்த இன்ஜுரி ப்ரோ கபடி சீசன் 12 பாதிக்காது. இது பெரிய அடி தான். பட் இருந்தாலும் ப்ரோ கபடி சீசன் 12 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நரேந்தர் ரெக்கவர் ஆயிடுவார். கண்டிப்பாக இந்த இடத்துல எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பண்ணது தப்பு தான். அந்த பிளேயர்ஸ் ரொம்பவே அக்ரெசிவாக ப்ளே பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு உண்மை. எனக்கு 2 டீமையுமே பிடிக்கும். நாங்கள் யாருக்குமே சப்போர்ட் பண்ணலை. எனக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி டீமையுமே பிடிக்கும். நான் இதுக்கு முன்னாடி போட்டு 2 வீடியோவில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி டீமுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்னை கழுவி தான் ஊற்றிருந்தீங்க. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி டீம் தான் நிறைய தமிழ்நாடு பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணணும், அண்ட் தமிழ் லாஸ்ட் டீமுக்குமே சப்போர்ட் பண்ணணும். எனக்கு 2 டீமையுமே பிடிக்கும். நாங்கள் நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்து தான் இருக்கேன். ஸோ 2 பேருமே வந்து சண்டை போடாதீங்க என்கிட்ட. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி டீம் பண்ணது தப்பு தான். அதாவது இந்த டோர்னமெண்ட்டில் அவங்க ரொம்பவே அக்ரெசிவாக ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது யாராலையுமே மறுக்க முடியாத ஒரு உண்மை தான். இந்த ஃபுல் டோர்னமெண்ட்டையுமே எடுத்து பார்த்தோன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி டீம் பயங்கர அக்ரெசிவாக தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க.
அண்ட் அதே சமயம் அம்பையர்ஸ்கிட்டையுமே அதிகமாக ஆர்கியூமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆப்போசிட் டீம் பிளேயர்ஸ்கிட்டையுமே அதிகமாக ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன பாயிண்ட்டுக்கு கூட பயங்கரமாக சண்டை போட்டாங்க. அம்பையர்ஸ்கிட்ட பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் பண்ணி அம்பையர்ஸோட டிசிஷனையுமே அவங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறையவே விஷயங்கள் மேட்ச்சில் நம்ம எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி டீம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் கபடி தான் நார்மல் ப்ரோ, லோக்கல் டோர்னமெண்ட்டில் இதெல்லாம் நடக்க தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுவும் ஓரளவுக்கு உண்மை தான். பட் இருந்தாலும் ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்டை நம்ம கொடுத்து தான் ஆகணும். எந்த இடத்துல ஆர்கியூமெண்ட் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் இருக்குது. எல்லா இடத்துலையுமே இவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சின்ன சின்ன பாயிண்ட்டுக்குமே ஆர்கியூமெண்ட் பண்ணுறது எனக்கு சரியாக தெரியலை. அண்ட் அது பார்க்குறவங்களுக்குமே பிடிக்காது. இந்த டோர்னமெண்ட்டில் நிறைய பேர் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. தமிழ் தலாஸ் டீம் ப்ளே பண்ணியிருந்தாலுமே ஒரு சில பேர் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி டீமோட ஃபேன்ஸாக தான் இருந்தாங்க. இவங்களுக்கு தான் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. காரணம் எல்லாருமே தமிழ்நாடு பிளேயர்ஸ் அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு தான் சப்போர்ட் இருக்கும். ஆனால் இவங்க இந்த மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக ப்ளே பண்ணிக்கிட்டு ரொம்பவே ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா யாருக்குமே இந்த டீமை பிடிக்காது, இந்த பிளேயர்ஸை பிடிக்காது. இப்போ நான் போட்ட வீடியோஸ்லேயுமே இதுக்கு முன்னக்கூட்டி இதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி டீம் ரொம்ப நல்ல டீம் தான், பட் அதுக்குன்னு இப்படியா ப்ரோ ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, அக்ரெசிவாக ப்ளே பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க. நாங்கள் பேசுகிறது சரியாக தப்பா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. பட் என்னோடய ஒப்பீனியன் இன்னும் கொஞ்சம் காமன் கூலாக ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதுதான் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி டீமோட ஃபேன்ஸுமே விரும்புவாங்க. ஆனால் இப்படி நடக்கிற சண்டையுமே ஒரு சில பேர் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே சமயம் அந்த க்ரௌடுமே இதை விரும்பிகிட்டு இருந்தாங்க. பயங்கரமாக மாற்றி ரெண்டு டீமையுமே புள்ளி பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கேருந்து கத்தி. பட் அது அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருந்தது. எனக்கு கடைசியாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி டீமையும் தப்பு சொல்லலை, தமிழ் தலாஸ் டீமையுமே தப்பு சொல்லலை. கபடியில் இது நடக்கிறது தான். பட் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி டீம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்கன்னா நிறையவே ஃபேன்ஸ் அந்த டீமுக்கு இன்னமும் வருவாங்க. அந்த பிளேயர்ஸையுமே எல்லாருமே விரும்பி பார்ப்பாங்க. ஸோ கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம நரேந்தர் கண்டோலாவோட இன்ஜுரி பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில் கிடச்சிருந்ததுன்னா நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு பார்க்கும்போது ஒன்றும் ரொம்ப பெரிய இன்ஜுரி மாதிரி தெரியல. ப்ரோ கபடியே இது பாதிக்காது. அவருக்கு வலி பயங்கரமாக இருக்க தான் செய்யும். ஆனால் இது ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நான் நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் இதை பற்றின அப்டேட் கிடச்சிதுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.